ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டென் டிஎஸ்ஏ. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கர் பீட்டா ஸ்டாண்டர்ட் கிரேவோட நிப் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பென்னை நான் யூஸ் பண்ணவே இல்லை, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பென்னோட நிப்பு வந்து நீங்கள் டெம்ப்ளேட்லேயே பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு ஃபோக்கஸ். அது பெருசாக ஃபோக்கஸ் ஆகலை, லைட்டாக தெரியுது. ஓகே, ஃபைன். அதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்க கேப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நிப்பில் வந்து இங்க் ஃப்ளோ ப்ராப்பராக இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பார்க்கர் பீட்டாவில் இருக்கிற நிப்பை எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி சேஃபாக பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து நம்ம சேஃபாக முதல்ல பென்னோட ஃபீடையும் நிப்பையும் தனியாக செப்பரேட் பண்ணணும். இந்த கேஸிங்லேருந்து கிரிப் கேஸிங்னு பேர் அதுக்கு. I'll just try to pull it out. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ரொம்ப இங்க்கு கிளாக் ஆகிருக்கு, இல்லை ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணலை பென்னை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா திக்காக ஒரு லேயரிங் கொடுங்க. நிப்பு எங்கே இருக்குன்னு தெளிவாக பாருங்கள். அதுக்கு கீழே வச்சு சிம்பிள். So as you can see, இந்த நிப்பு வந்து ஹெவியாக அடி வாங்கியிருக்கு. பட் ஸ்டில் திஸ் இஸ் ட்ரீட்டபிள். ஸோ வாஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம தம்ப் ரூல் என்ன, வாஷிங்க்கு க்ளீன் வாட்டர் அண்ட் டெடிகேட்டட் சிரிஞ்ச். இது மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான வாஷிங் எக்யூப்மெண்ட்ஸ். அதில் போட்டோன்னே எப்படி வருது பாருங்கள். ஃபைன். யூ கேன் ஆல்சோ வாஷ் த ஃபீட் இஃப் யூ வாண்ட். You have to flush the water. Let it bleed for some time. இப்போ நம்ம வாஷிங் ஸ்டெப் முடிஞ்சது. இப்போது நம்ம ஃபீடையும் நிப்பையும் நம்மளோட கிரிப் கேஸிங்கில் லோட் பண்ண வேண்டியது தான். ஃபைன். இப்போது ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நம்ம இங்க் ஃபீடர் வரணும். அதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் கரெக்ட் பொசிஷனில் நம்ம வந்து நம்மளோட நீங்கள் சும்மா வச்சாலே இட் வில் கோ அண்ட் ஃபிட் இன். கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஓகே, நவ் ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ப்ராப்பர்லி இன்சர்ட். எஸ், ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். லோடிங் is over. Now the next step is inking the pen. This is an art, I will say. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு ஒரு பென்னில் நம்ம பண்ண வேண்டியது அதுக்கான இங்க்கை நம்ம செலக்ட் பண்ணுறது தான். இந்த ஃபவுண்டன் பென் இங்க் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் வாட்ரி. ஓகே, ஸோ நம்ம எப்படி ஃபவுண்டன் பென்னோட இங்க்கை செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேசிஸில் தான் நம்ம ஃபவுண்டன் பென்னோட ஆக்ஷன் இருக்கும். அது ஃபீட்பேக் கொடுக்குதா, சிங்கிங் இருக்கா, அப்படி ஸ்க்ராட்ச் ஆகுதா, இல்லை ரொம்ப ப்ளீட் ஆகுதா, இல்லை ஆயிலியாக இருக்கா,
ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணுற இங்க்கில் இருந்து தான் இருக்குது. அண்ட் as I always say, நம்ம டெடிக்கேட்டடாக இங்க்குன்னு தனியாக ஒரு சிரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பிராண்ட் இங்க்குக்கும் தனித்தனியாக சிரிஞ்சு வச்சுக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. அதே கேட்ரிட்ஜே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சிரிஞ்சு வச்சுக்கிறதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம கேட்ரிட்ஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இத்தனை எம்எல் இங்க்கு இருக்குது, இத்தனை எம்எல் இங்க் இருந்தால் இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். The inking process is over now. ஓகே, இப்போ நம்ம ரைட்டிங் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இங்க் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. ஸோ இங்க் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபீடுக்கும் நிப்புக்கும் வந்திருக்கோம். நல்ல ஃபைன் பாயிண்ட் பென். Thank you guys for watching. Subscribe, share and like my videos. Thank you.